தாவேக எம்எல்ஏக்களிடம் திமுகவினர் குதிரை பேரம் பேசியதற்கான ஆதாரம் இருப்பதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். வாக்குக்கு ரூபாய் 2000 கொடுத்த திமுக எம்எல்ஏக்களை ரூபாய் 50 கோடி கொடுத்து வாங்க முயற்சி செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். 30 நாட்களில் ஆட்சியை கவிழ்க்க சதி செய்வதாகவும் அமைச்சர் CTR நிர்மல்குமார் குற்றம் சுமத்தியுள்ளார். எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிழ்க்கலாம் என்ற நம்பிக்கையில் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கிறார் எனவும் செய்தியாளர்கள் சந்திப்பில் அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். அதிமுகவை காப்பாற்ற EPS அக்கட்சியிலிருந்து விலக வேண்டும் எனவும் அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். 30 நாட்களில் தாவேக ஆட்சியை கவிழ்க்க திமுக சதி செய்வதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக மற்றும் திமுக சார்புடையவர்கள் தாவேக எம்எல்ஏக்களை மிரட்டி வருகின்றனர் எனவும் அவர் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். எம்எல்ஏவுடனான பேரத்திற்கு ஆதாரம் இருப்பதாகவும் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தாவேக எம்எல்ஏக்களிடம் திமுகவினர் குதிரை பேரம் பேசியதற்கான ஆதாரம் இருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். வாக்குக்கு ரூபாய் 2000 கொடுத்த திமுக எம்எல்ஏக்களை ரூபாய் 50 கோடி கொடுத்து வாங்க முயற்சி செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். 30 நாட்களில் ஆட்சியை கவிழ்க்க சதி செய்வதாகவும் அமைச்சர் CTR நிர்மல்குமார் குற்றம் சாட்டியிருக்கிறார். நாங்கள் நேற்று தெளிவாக ஒரு கைது செய்யப்பட்டிருக்காங்க, ஒரு சில பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக பல விசாரணை நடந்துட்டு இருக்கு. இவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு 35 கோடி 40 கோடி 50 கோடின்னு ஒவ்வொரு எம்எல்ஏட்டும் பேரம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கான ஆதாரத்துடன் காவல்துறை கைது செய்துள்ளது. ஸோ இது ஒவ்வொரு நாள் நடந்துகிட்டே வருது. ஸோ அதெல்லாம் தினந்தோறும் எல்லாரும் நம்ம இதில் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அவங்க எங்கே வேணாலும் ஆளுநர்கிட்ட புகார் அனுப்பிச்ச மாதிரி பாருங்க. அவங்க வேற வழி இல்லாமல் இன்னைக்கு ஆளுநரிடம் போய் கதறிட்டு இருக்காங்க. சரி, அவர்கள் 5 வருஷம் அவர்கள் என்ன லட்சணத்தில் ஆட்சி நடத்தினாங்க தமிழக மக்கள் பார்த்து அதற்கான விளைவு தான் இந்த தேர்தலில் அவங்க அளித்த வாக்குகள். ஸோ அதற்கு நீங்கள் போயிட்டு ஆளுநர்கிட்ட போய் கதறியோ இல்லை அங்கே போய் அழுதோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் மக்கள்கிட்ட நல்லபடியாக நடந்து கொண்டால் இந்த பிரச்சனை வரப்போகுது. ஸ்டாலின் சொல்றாரு, நாங்கள் 30 நாள் தான் இந்த கவர்மெண்ட் இருக்கணும். 30 நாளில் ஸ்டாலின் மிகப்பெரிய தலைவர் ஆயிட்டாரா? தேர்தல் முடிஞ்சு 40 நாள் ஆச்சுல. இந்த 40 நாள்ல மிகப்பெரிய தலைவர் இல்ல மிகப்பெரிய ஆளுமை ஆயிட்டாரா? நீங்க 5 வருஷமே ஒன்றும் செய்யலன்னா மக்கள் இந்த ஓட்டு போட்டாங்க. அப்புறம் 30 நாள் இந்த அரசு தாங்காதுன்னு ஒரு கல்யாண வீட்டுல பேசுறாருன்னா 30 நாள்ல ஸ்டாலின் மாபெரும் தலைவர் ஆயிட்டாரா? அப்படிலாம் இல்ல. 30 நாள் என்ன சாதிச்சாரு? 5 வருஷமா நீங்க முதல்ல ஒன்றும் சாதிக்கல. இந்த 30 வருஷமா என்ன மாபெரும் தலைவராகி நீங்க மக்களோட நன்மதிப்பு பெற்றீங்க? ஒன்றும் இல்லைல்ல. அப்ப நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் 40 கோடி 50 கோடி குடிச்சு வாங்குறதுக்கு தயாராயிட்டீங்க. அதனால 30 நாள் இந்த ஆட்சியை அகற்றிடுவோன்னு சொல்ற அளவுக்கு தைரியம் இருக்குன்னா பணம் தானே. இந்த பணத்தை வச்சு தானே 40 கோடி 50 கோடி வச்சா நீங்க யார் வேணாலும் வாங்கிடலாமா? நீங்க அதன் விளைவு தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க இந்த பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஓட்டுக்கும் 1000 ரூபா கொடுப்போம், 2000 ரூபா கொடுப்போம், ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுவோம், 40 கோடி 50 கொடுத்து எம்எல்ஏ வாங்குவோம். எந்த தைரியத்தில் அவர் சொன்னால் 30 நாள் தான் இந்த ஆட்சி இருக்குன்னு சொல்லிட்டு 120 எம்எல்ஏக்களுடன் வலுவாக கூட்டணி ஆதரவோடு நாங்கள் இருக்கிறோம். எந்த தைரியத்தில் 30 நாள் ஆட்சி இருக்காதுன்னு சொன்னார் ஸ்டாலின்? அப்போ 30 நாள் அவர் ஒன்றும் பண்ணல, மாபெரும் தலைவர்லாம் ஆகலைல. இல்லை மிகப்பெரிய அளவில் ஒரு மக்கள்கிட்ட நன்மதிப்பை பெற்று அப்படியே பயங்கரமாக ஆட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. இந்த வெறும் பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு சில செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்களும் இல்லை ஒரு சில தொழிலதிபர்களை வைத்துக்கொண்டு இவர் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கார். கண்டிப்பாக மக்கள் தீர்ப்பு இன்னும் கடுமையாக இருக்கும். இவர்கள் செய்கிற வேலையை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இந்த அரசுக்கு எல்லா வழியிலையும் இவர்கள் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அதையெல்லாம் மீறி மக்களுக்கான நல்ல பணிகள் தொடர்ந்து செய்வோம். என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம். மக்கள் எங்களோடு இருக்காங்க. நாங்கள் எதற்கும் பயப்படவில்லை, யாருக்கும் தயங்கவில்லை. மக்களை தவிர வேற யாருக்கும் பயப்படாது இந்த அரசு.